இந்த மாதிரி நம்ப வைத்து எத்தனையோ பேருடைய கழுத்தறுக்கக்கூடியவர்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாறும் கூட, கடைசியாக சொல்லி முடித்துக்கொள்ளும் சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறும் கூட ஒருவருடைய துரோகம் போதும் ஒரு மனிதனுடைய டோட்டல் லைஃபும் அட்டிப்பட்டு சுக்குநூறாகுவதற்கு. ஒரு சின்ன துரோகம் போதும், நமக்கு தெரியாது, ஒரு சின்ன துரோகம் போகும் ஒரு குடும்ப வாழ்க்கை நாசமாகுவதற்கு, ஒருவனுடைய மான மரியாதை ஸ்பாயிலாகுவதற்கு ஒருவனுடைய துரோகம் போகும். எத்தனையோ பேர் நம்பி சாதாரணமா பேசியிருப்பாங்க, அந்த வார்த்தை அப்படியே மோடிஃபை பண்ணி வேற மாதிரி கொண்டு போய் என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. கடைசியில மக்கள் என்ன நினைக்கிறாங்கடா, இவர் அவரோட நெருக்கமா பழகினவர் தானே, அப்ப இவர் சொல்றது உண்மைதான், இவர் சொல்றது உண்மைதான் மக்கள் உண்மைப்படுத்துறாங்க. கடைசியில் இவற்ற நிலை என்ன தெரியுமா, அதை விளங்கப்படுத்த வழி இல்லாம தடுமாறிக்கின்றிருப்பார். நான் அப்படி சொல்லல, அவர் தான் சொல்றாரு, எப்படி நீங்க சொல்லலன்னு சொல்வீங்கன்னா இவர் நிலைமை என்ன, எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான துரோகங்கள் உருவாக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட பிரிவுகளுக்கெல்லாம் என்ன, அதாவது ஒத்தனுடைய அப்துல்லா இப்னு சபா ஒருவனுடைய துரோகத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல முனாஃபிக்களோடு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு உபை இப்னு சலூல் ஒத்தனுடைய துரோகத்தை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு பின்கால ஒரே ஒத்தனுடைய துரோகம் அபூ லுஆ ஃபைரூஸ் இப்னு முல்ஜிமுடைய துரோகத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்கால இருக்கிறதெல்லாம் என்ன, அப்துல்லா இப்னு சபூடைய துரோகத்தை பார்க்கிறோம். ஏன், அப்பாசிய கிலாஃபத், அப்பாசிய கிலாஃபத் அல் முஸ்தஅசிம் பில்லா முஹம்மது தாஹிர், அதாவது அப்பாசிய கிலாஃபத்துடைய டோட்டல் வீழ்ச்சி அடைந்து லட்ச மக்கள் கொலை செய்யப்படுவதற்கு ஒரே ஒருவருடைய துரோகம் காரணம் இப்னுல் அல்கமி என்ற அமைச்சர் தான். இப்னுல் அல்கமி என்ற அமைச்சர் தான் டோட்டல் சமுதாயமும் கீழே போய் விழுவதற்கு காரணம். ஒருத்தருடைய துரோகம் எவ்வளவு பெரிய மோசடி, அந்த டோட்டல் சமுதாயம் கீழே விழுந்து கடைசியில ஹலீஃபா கொண்டு வரப்பட்டு வெட்டப்பட்டார். அப்படி நிலைமைக்கு கொண்டு வந்தான். ஆனா அதை செஞ்ச ஹோலாக்கா, அதை செஞ்ச இப்னுல் அல்கமியா அலட்சியாக்கார் அலட்சி ஹோலாக்கா என்ன சொன்னா தெரியுமா, இவரா சப்போர்ட்டா இருந்தது, டோட்டல் துரோகத்துக்கு சப்போர்ட்டா இருந்தவர் யாரு, இந்த இப்னுல் அல்கமி என்ற ஷியா. அவருக்கு அழைச்சி யாரு, ஹோலாக்கா என்ன சொன்னா தெரியுமா, அவன் தான் அழிச்சது, சிங்கிஸ்கானுடைய மகன். அவன் சொல்றான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப இவர் அமைச்சர் பதவி எதிர்பார்க்கிறார் யார்கிட்ட, ஹோலாக்காட்ட. எல்லாம் முடிச்சாச்சு, சொந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்ச நீ, கடைசி சொன்னான், சொந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்ச உனக்கு நான் என்ன பதவி தரது, உனக்குரிய ஒரே முடிவு மரண தண்டனை தானே, மரண தண்டனை கொடுத்தான். துரோகத்துடைய இறுதி நிலை. ஏன்னா தாத்தாரியர்கள் புத்தியோடு இருந்தால், தாத்தாரியர்கள் கிறிஸ்தவன் கடிதம் எழுதுறான், முஸ்லிம்கள் அடிக்க நான் உதவி செய்யறோம், ஒன்னே சேர்த்து அடிப்பேன். அவனுக்கு கடிதம் என்ன, எங்க துரோகம் நம்ம நேரம் அடிச்சுட்டு போறதுதான், விளங்கிட்டா. இந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் நேர் வழியை கொடுத்து விட்டான். அல்லாஹ் தஆலா நாளை முகலாயர்களாக மாறினது யாரு, இதனால பரக்கத் கான் என்று சொல்லக்கூடிய நல்லவர்கள் உருவாகினது, எல்லாவற்றுக்கு மேல நேர போனது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, துரோகம் தான் வரலாற்றை முடிச்சு. அப்துல் ஹமீத் உஸ்மானிய ஹலீஃபா கடைசி கால பகுதியில் அவரை எல்லா வகையிலையும் அசைச்சு பார்த்தாங்க. பலஸ்தீனுக்கு கொண்டு போய் 1990களில் 1900களில் யாரை கொண்டு போய் சேர்க்க, பலஸ்தீனுக்கு கொண்டு போய் முஹாஜிர்களாக இந்த யூதர்களை சேர்ப்பதற்கு எல்லாமெல்லாம் செஞ்சு பார்த்தார். அவர் என்ன சொன்னார்டா, இஸ்லாமிய ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைந்த பின்னால் நீங்க யூதர்களை தாராளமா கொண்டு போய் என்ன செய்யுங்க, வச்சுக்கங்க. அம்மா அன ஹை ஃபலா, நான் உயிரோடு இருக்கிற நேரத்தில் இது என்ன செய்யாது, நடக்காது என்று கடிதம் எழுதினார். துரோகம் இழைக்க நினைச்சிருந்திருக்க டோட்டலாக என்ன செஞ்சிருக்கும், டோட்டல் பலஸ்தீனும் என்ன செஞ்சிருக்க அந்த மக்களுடைய கையில போய் அநியாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்துல் ஹமீத் தானி செஞ்ச அந்த வஃபா, அந்த நேர்மை, வாய்மை அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சது, காப்பாற்றியதை பார்க்கிறோம். அதனால உஸ்மானிய கிலாபத்துடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே என்ன தெரியுமா, வஃபா, இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த வாய்மை. உஸ்மானிய கிலாபத்தில் பல விஷயங்கள் இருக்குது, ஆனால் ஒரு நாள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன செய்யல, அவர்கள் தாரை வாக்கல, போய் தாரை வாய்க்கல. பிழைகள் நிறைய இருந்தது, ஆனா தாரை வார்க்கவில்லை. கிறிஸ்தவர்களுக்கோ தாத்தாரியர்களுக்கோ வேறு வேறு யாருக்குமே என்ன செய்யல, அவர்கள் தாரை வாய்க்காத ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் சொல்லுங்க, துரோகம். ஒரு அமைச்சரை நம்பேல் மாதிரி இருக்குதா, ஒரு சாதாரண ஒரு மந்திரியை நம்பேல் மாதிரி இருக்குதா, ஒரு ஆட்சியாளர் நம்பேல் மாதிரி இருக்குதா, துரோகத்துக்கு மேல நம்பிக்கை மோசடிக்கு மேல நடந்து கொண்டிருப்பது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதற்கு மோசடி செய்த நிலையில் மறுமையில் வருவான் என்றால் அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு நமக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக் கொள்ளணும், பிடிக்கலையா ஒதுங்கிக் கொள்ளணும். துரோகம் என்ற ஒரு மோசமான வடிவத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கும் நம்ம உருவாக்கி, பிடிக்கல நம்ம ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். ஒதுங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பாட்டை தான் நம்ம என்ன செய்யணும்,
உருவாக்கி கொள்ள வேண்டும். தவிர துரோகம் செய்து பழி வாங்கி எதிரியான பின்னாலும் கூட அவனுடைய வீழ்ச்சியை என்ன செய்யக்கூடாது, மகிழ்ச்சி அடைச்சு சந்தோஷம் அடைகின்ற ஒரு